நேபாளத்தில் பனிப்பாறை சரிவால பெரிய பேரிடர் ஏற்பட்டது. தற்போது அதில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 400-ஐ நெருங்கி வருகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது அங்குள்ள சூழல் என்னவாக இருக்கிறது? பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உங்களுடைய முழு தகவலையும் சொல்லுங்க. நேபாளத்தின் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று பெருவெள்ளம் மிகப்பெரிய இயற்கை பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை, இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389ஆக உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவு நேபாள காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி அந்த எண்ணிக்கை 362ஆக அதிகரித்திருந்தது. தற்போது மேலும் அது உயர்ந்து 389ஆக அதிகரித்திருக்கிறது. காணாமல் போனவர்களை பொறுத்தவரை அந்த எண்ணிக்கை என்பது 800ஆக இருக்கிறது. அதில் இந்தியர்களை பொறுத்தவரை சுமார் 300 இந்தியர்களை தொடர்ந்து காணவில்லை என்பதுதான் சமீபத்திய தகவலாக இருக்கிறது. மீட்பு மற்றும் நிவாரண பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது பல இடங்களில் வெள்ளம் முற்றிலுமாக வடிந்திருக்கிறது. எனவே நேபாள ராணுவம் வெள்ளம் வடிந்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நுவாகோட் என்கிற பகுதி தான் அதிகமான சேதத்தை சந்தித்த ஒரு பகுதியாக வந்திருக்கிறது. அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அங்கு தற்போது அவர்கள் அந்த சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சில இடங்கள்ல ஒரு இடத்துல இரட்டை குழந்தைகள் அந்த இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி இருந்த நிலையில அவர்களை உயிரோடு நேபாள ராணுவத்தினர் மீட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை தற்போது மருத்துவமனையில் அனுமதித்து வழங்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.